ஹாய் படிஸ். இன்றைய காணொளியில் தமிழ்நாட்டினுடைய திருவாரூர் மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் கணவன் மனைவி இரவு நேரத்தில் காரில் சென்று சுடுகாட்டுக்கு அருகாமையில் பஞ்சராகி அதன் பிறகு அவர்களுக்கு நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருக்கும் பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திருவாரூர் மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவம் நடந்த காலகட்டம் தோராயமாக 2010 காலகட்டம் தாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது அரவிந்தன் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இவருடைய குடும்பத்தினருக்கு நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2010 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய அரவிந்தனுக்கு ஒரு 7 வயசு இருந்திருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா இந்த அரவிந்தன், இவருக்கு ஒரு தம்பி இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய சித்தி சித்தப்பாவும் கூட்டு குடும்பமாக தாங்க வாழ்ந்துருந்துருக்காங்க. இவங்களுடைய குடும்பத்தோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்டரிங் சர்வீஸ் தாங்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்க, கார்லேயே கொண்டு போய் சேர்க்கிறது. அதாவது வெளியூர் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் ஃபுட்டு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா இவங்களுடைய கார்லேயே கொண்டு போய் அங்கே போய் டோர் டெலிவரி பண்ணுறதாங்க இவங்களுடைய வேலையாகவே இருந்திருக்குது. சைவம் மற்றும் அசைவம் 2 வகையிலுமே சமைப்பாங்க. அதனால இவங்க கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்திருக்குது. இந்த அரவிந்தனுடைய அப்பாவுடைய பேர் தாங்க சோமசுந்தரம், இவங்களுடைய அம்மாவுடைய பேர் தாங்க யமுனா. இந்த அரவிந்தனுடைய சித்தியும் சித்தப்பாவுடைய பெயர்கள் சொல்ல வேணாம்னு சொன்னதுனால தாங்க நான் மென்ஷன் பண்ண விரும்பல. அதே மாதிரியே இப்படி இவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருக்கும் பொழுதே தோராயமாக ஒரு நாள் ஒரு பெருங்கொண்ட பணக்காரர் இவங்க கிட்ட ஒரு ஃபுட் ஆர்டர் கொடுக்கறதுக்காக வராருங்க. அதாவது இவங்களுடைய கிராமத்துல இருந்து ஒரு எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வசதியான ஒரு நபர் தாங்க. அவர் அந்த ஆர்டரை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவற்ற ஒரு இல்லத்துக்கு தாங்க கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. சைவ சாப்பாடுல சாம்பார், ரசம், மோர், அது மட்டும் இல்லாமல் அப்பளம், பாயாசம் நிறைய வகைகள் இருந்திருக்குது. அசைவத்தில் சிக்கன் பிரியாணி, மட்டன் கிரேவி தாங்க செய்ய சொல்லியிருக்கிறாரு. இப்படி சொன்னதுக்கு பிறகு அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு இந்த சோமசுந்தரமும் அவங்களுடைய மனைவி யமுனாவும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட குடும்பத்தினரை பொறுத்த வரைக்கும் இவங்க மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4 பெண்களை வச்சு தாங்க இவங்களுடைய சமையல் வேலையிலேயே ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இப்படி அந்த வசதியான நபர் சொன்ன உடனே அந்த ஆசிரமம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி லொக்கேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைஞ்சிருக்குது. அதனால முதல் நாளே நம்ம இந்த இடத்த போய் நேரடியாக பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து மாலை தோராயமாக ஒரு 4 மணிக்கு இவருடைய 2 வீலர் எடுத்துக்கிட்டு இந்த சோமசுந்தரமும் இவருடைய தம்பியும் வண்டியில் ஏறி கிளம்பி போறாங்க. அப்படி அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஆசிரமத்தை பார்த்துட்டு நாங்கள் நாளைக்கு இதே மாதிரி இரவு நேரத்தில் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வருவோம், இரவு நேர சாப்பாடுக்கு அந்த நபர் சொல்லியிருந்தாரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு இருக்காங்க. அப்படி திரும்ப கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் கடந்து வந்திருப்பாங்க இவங்களுடைய கிராமத்துக்கு வருவது. அப்படி வந்துட்டு இருக்க வழியிலேயே அங்க இருக்கக்கூடிய சாலை பகுதிகளில் டிராபிக்கா இருந்திருக்குது. என்னாச்சு திடீர்னு இந்த சாலை பகுதியில் கிராமப்புற பகுதி தானே, ஏன் டிராபிக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி இவங்க நிற்கக்கூடிய இடத்துல இருந்தே ஒரு 300 மீட்டர் தொலைவில் ஒரு 7-8 வீடுகள் அமைஞ்சிருக்குங்க. அந்த 7-8 வீடுகளில் ஒரு வீட்டை சுற்றி தாங்க நிறைய நபர்கள் கூட்டமாக நின்று இருந்திருக்காங்க. அதை பூரமே இங்கே நின்று இருக்கக்கூடிய நபர்கள் பைக்கில் இருந்தபடியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. என்னாச்சு, ஏன் அந்த வீட்டுக்கிட்ட கூட்டமாக நிற்கிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கிட்ட இவங்களுக்கு பக்குன்னு ஆயிருக்குது. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு பெண்மணியும் ஒரு பையனும் தீ குளிச்சு இறந்து போயிட்டாங்கப்பா, அதனால தான் கூட்டமாக அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஐயோ பாவமாக போச்சே அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு இவரும் இவருடைய தம்பியும் இவங்களுடைய பைக் எடுத்துக்கிட்டு அந்த டிராஃபிக் கலைஞ்சதுக்கு பிறகு இவங்களுடைய கிராமத்துக்கே வந்து சேர்ந்துருக்காங்க. அப்படி கிராமத்துக்கு வந்ததுக்கு பிறகு மறுநாள் காலையிலேயே அதுக்கேற்ற ஏற்பாடுகள் சாப்பாடுகள் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அன்றைய மாலை தோராயமாக ஒரு 6 மணிக்கு இவங்களுடைய கிராமத்துலேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த வசதியான நபர் சொல்லியிருக்காரு இல்லையா ஆர்டர் கொண்டு வந்து சேர்த்துருங்க அப்படின்ட்டு, அந்த நபருக்கு கால் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது நாங்கள் ஆல்ரெடி அந்த ஆதரவற்ற ஒரு இல்லத்துக்கு வந்துட்டோம், நீங்களும் சீக்கிரம் கிளம்பி வாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இந்த ஆர்டர் கொண்டு போகக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோமசுந்தரமும் இவங்களுடைய மனைவி யமுனா மட்டும்தாங்க. அதே மாதிரி காரில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாப்பாடு வச்சுக்கக்கூடிய சட்டிகள் எல்லாமே எடுத்துக்கிட்டு அந்த ஆதரவற்ற ஒரு இல்லத்துக்கே போயிருக்கிறாங்க. அப்படி இல்லத்துக்கு போனதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பரிமாறுறாங்க. எல்லாரும் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு சாப்பாடெல்லாம் சூப்பராக தரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரியே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் பார்க்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, இவங்க கிட்ட நேரடியாக நெருங்கி வராங்க.
என்னாச்சுமா எதுக்குமா நிற்க சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே சாப்பாடு ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்குது, மீதமுள்ள சாப்பாடுகளை எங்களுக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சுட்டோம், அதுபோக 2 தூக்குவாளிகள் இருக்குது, சிக்கன் பிரியாணியும் மட்டன் கிரேவி இருக்குது, நீங்கள் கொண்டு போங்க உங்களுடைய வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. இல்லைங்க, இது வந்து ஆதரவற்றவருக்காக நாங்கள் செஞ்சு கொடுத்தது, இதை எப்படி நாங்கள் வாங்கிக்க முடியும், இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு இல்லையா, அவர் சங்கடப்பட போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த வசதியான நபருமே பக்கத்துலாங்க நின்றுட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா, அவங்க தான் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, நீ 2 தூக்குவாளி மட்டும் எடுத்துகிட்டு கொண்டு போகிறனால என்ன ஒரு பிரச்சனை, நீ கொண்டு போய் உன்னுடைய குடும்பத்தினருக்கு கொடு, அப்படி கொடுத்தேன்னா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. உடனே இத்தனை பேர் வந்து வற்புறுத்துகிற காரணத்தினால அந்த 2 தூக்குவாளிகளையும் எடுத்துக்கிட்டு இவங்களுடைய கார் கிட்ட கொண்டு வராங்க. அதே மாதிரியே இந்த சோமசுந்தரம் என்ன பண்ணுறாருன்னா, இவங்களுடைய மனைவி யமுனாவை கூப்பிட்டு, உன்னுடைய தங்கச்சி கிட்ட நீ ஃபோன் பண்ணி சாப்பாடு இரவு நேரத்தில் செய்ய வேணாம், நாங்கள் இங்கேருந்து கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த சோமசுந்தரத்தோடைய தம்பி மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்கள தாங்க சொல்கிறாரு. உடனே இந்த யமுனான்ற பெண்மணியும் இவங்களுடைய தங்கச்சிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இரவு நேரத்தில் நீ சாப்பாடு எதுவும் செஞ்சிட வேணாம், இங்கே சாப்பாடு எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. சரிக்கா, நீங்கள் சொன்னபடி நான் செஞ்சுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுமே அந்த சாப்பாடு வருவதற்காக ரெடியாக காத்துட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த 2 தூக்குவாளிகளும் மீதமுள்ள இருக்கக்கூடிய சட்டிகளை பூரா பின்னாடி டிக்கியிலே போட்டுட்டு இவங்களுடைய காரை எடுத்துக்கிட்டு இந்த இருவரும் அந்த ஆசிரமத்திலேருந்து கிளம்பி போகிறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஆசிரமத்திலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கடந்து போயிருப்பாங்க. அன்றைய நேரம் தோராயமாக இரவு ஒரு 8:30 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் அந்த ரோடு சாலை பகுதி இருக்கு இல்லையா, கிராமப்புற சாலை தாங்க, அதுவே அனாத மாதிரி தான் இருந்திருக்குது. இப்படி இந்த இருவரும் போயிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு வண்டியில் வெடி வெடிக்கிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. என்னடா அது வெடி வெடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சோமசுந்தரம் காரை சட்டனா நிப்பாட்டி இருக்கிறாரு. நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி பார்க்கும்பொழுது பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பின் டயர் தாங்க பஞ்சர் ஆயிருந்திருக்குது. உடனே இந்த சோமசுந்தரம் இவங்களுடைய மனைவி யமுனாவை கூப்பிட்டு, வண்டிக்கு பின்னாடி டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸ்டெப்னி டயர் வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களே, அதை மாட்டலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரிம்மா, நான் ஸ்டெப்னி டயர் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்கிறேன், அதை வந்து மாட்டிடுறேன், நீ கவலைப்படாத, காருக்குள்ளே உட்காந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பெண்மணி வந்து காருக்குள்ளே உட்கார மாட்டேன், நானும் வெளியே வந்து நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டயர் கிட்ட வந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பெண்மணி யமுனா வந்து சுற்றி முற்றி அந்த இடத்த பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுக்கு சின்ன அதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்க நிற்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே ஏதோ ஒன்று எரியிற மாதிரி தாங்க புகைவாட அடிச்சிருக்குது. என்னங்க இது, இடமே இருட்டா இருக்குது, ஆனால் ஏதோ தூரத்தில் எரியிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி இந்த யமுனா சொல்கிறாங்க. உடனே இது சோமசுந்தரமும் டக்கு நிமிந்து பார்க்குறாருங்க. அவருக்கு உடனே தெரிஞ்சிச்சு, இது வேற ஒன்றும் கிடையாதுமா, ஏதோ ஒரு சடலை எரியிற மாதிரி தெரியுது, இது வந்து சுடுவாடுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டு இந்த பெண்மணிக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. போய் நம்மளுடைய கார் வந்து பஞ்சர் ஆகக்கூடிய இடத்த பார்த்தீங்களா, சுடுவாட்டுக்கிட்ட தான் நம்ம டயர் வந்து பஞ்சர் ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு என்னவா பண்ணுறது, நம்மளும் ஒரு நாளைக்கு சித்தம்னா சுடுவாட்டுக்கு தானே போக போகிறோம், இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் வேலையை முடிச்சுட்டு கூப்பிட்றேன், அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்தே நம்மளுடைய கிராமத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரியே இந்த பின்னாடி உட்காந்துக்கிட்டே இந்த சோமசுந்தரம் அந்த டயரை வந்து மாற்றி கழட்டி அதுக்கான வேலையில் ஈடுபட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே சுற்றி முற்றி பார்க்குறாங்க இந்த யமுனான்ற பெண்மணி. ஆள் அரவமற்ற இடமா இருக்குது, யாரையுமே காணாமே, கும்பிட்டா இருக்கே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுது இவங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதி கிடைச்சிருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த பெண்மணி காருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இடத்துல தாங்க சாஞ்சி நின்றுகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி யாரோ ஒரு பெண்மணியும் ஒரு 4 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையனும் இவங்களை பார்த்தபடி நடந்து வர மாதிரி தெரியுது. யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரி தெரியுதுங்க, நல்ல வேளை நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி நான் பயந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த பெண்மணியும் அந்த பையனும் இந்த யமுனாவை நோக்கி தாங்க வர மாதிரி தெரிஞ்சிருக்குது. அந்த பொண்ணும் அந்த பையனும் நம்மளை நோக்கி தான் வர மாதிரி தெரியுதுங்க அப்படின்ற மாதிரி இவங்களுடைய கணவர்கிட்ட பின்னாடி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அந்த சாலை பகுதியில் போயிட்டு இருக்காங்கம்மா, நம்மளை நோக்கிலாம் வரல, அவுட் சைடு போகிறதுக்காக கூட வர வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அந்த பெண்மணியும் அந்த சிறுவனும் இந்த யமுனான்ற பெண்மணியை நோக்கி தாங்க பக்கத்தில் நெருங்கி வந்துட்டாங்க. அப்படி நெருங்கி வந்தது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இந்த யமுனான்ற பெண்மணிக்கு மட்டும் இல்லாமல் சோமசுந்தரத்துக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படி அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய பையனுக்கு ரொம்ப பசிக்குது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய சாப்பாடை கொஞ்சமாவது எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்டுட்டாங்க, மிரண்டிருக்காங்க. என்ன காரணம்ன்றது உங்களுக்கே தெரியுங்க, ஏன்னா அவங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயம் இவங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அப்புறம் எப்படி அந்த பெண்மணி நம்ம கிட்ட நேரடியாக பக்கத்துலேயே நெருங்கி வந்துட்டு சாப்பாடு இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது எப்படி நம்ம கிட்ட சாப்பாடு இருக்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தாங்க பேரெதிர்ச்சியில் உரைச்சு போய் பார்க்குறாங்க. ஆனாலுமே இவங்க யோசிச்சுக்கிட்டு மறுபடியும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முன்னாடியே அந்த எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த பெண்மணி, என் பிள்ளைக்கு பசிக்குதுமா, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, உங்கள்கிட்ட தான் சாப்பாடு நிறையா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு இந்த இருவருக்குமே என்ன பண்ணணும்னே தெரியல. அடுத்த சமயத்திலே அந்த பெண்மணி பாவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இந்த யமுனான்ற பெண்மணி இந்த சோமசுந்தரத்துக்கிட்ட நெருங்கி வந்து சொல்கிறாங்க, அந்த பொண்ணை பார்க்கவே பாவமாக இருக்குங்க, சாப்பாடு கொஞ்சம் கொடுப்போமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே இந்த சோமசுந்தரம் கோவத்தோட தாங்க திட்டுறாரு. என்னடி சொல்லிட்டு இருக்கிற, சாப்பாடை நம்ம எப்படி கொடுக்க முடியும், நம்ம வாட்டுக்கு ஃபோன் பண்ணி
பண்ணி வீட்டில் வந்து சமைக்க வேணாம், நாங்கள் சாப்பாடு கொண்டு வரோம்னு சொல்லிட்டோம். அதுக்குள்ளே இந்த சாப்பாடை வந்து அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் கொடுத்துட்டா வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பத்தாது, நம்ம 2 பசங்களுக்கும் கொடுக்கணும் இல்லையா, நம்ம 2 குடும்பத்துக்கும் இந்த சாப்பாடை தான் நம்ம வந்து சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். இந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி சொல்லலைன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம ஃபோன் பண்ணி சமைக்க வேணாம்னு சொல்லிட்டோம், அப்புறம் எப்படி பேசிகிட்டு இருக்கிற, அவளை வந்து சமாளித்து அந்த பொண்ணையும் அந்த பையனையும் அனுப்பிச்சு விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட யமுனான்ற பெண்மணிக்கு இதனால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. இருந்தாலுமே தன்னுடைய கணவர் சொல்கிறது சரிதான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அங்கே நிற்கக்கூடிய அந்த பெண்மணியும் அந்த பையன் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கே போயிட்டாங்க. கோச்சுக்காதீங்க, இந்த சாப்பாடு வந்து எங்களோட வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம், அதனால அது எங்களுக்கே பத்தாது, தயவு செஞ்சு வேற இடம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலுமே அந்த பெண்மணி அந்த சிறுவனும் அந்த இடத்த விட்டு நகரமாடி தெரியல. எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சாப்பாடை கொஞ்சம் கொடுங்க, நாங்கள் சாப்பிட்டே 3-4 நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதபடி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இந்த யமுனான்ற பெண்மணிக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போயிடுச்சு. பாவம் அந்த பெண்மணி பசிக்குது 3 நாள் சாப்பிட்டேன்னு சொல்கிறா, ஆனால் தன்னுடைய கணவர் வந்து சாப்பாடை கொடுக்க விட மாட்டாரு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்களுடைய கணவர்கிட்ட மறுபடியும் பேச வராங்க. ஆனாலுமே இந்த சோமசுந்தரம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நான் தான் சொல்கிறத சொல்லிட்டேன், என்னுடைய தம்பி பண்ணிட்டு எப்படிப்பட்டவன்னு உனக்கே தெரியும், வாயாடி மோசமாக கண்டமேனிக்கு எடுத்துட்டு சாப்பாடை மட்டும் கொண்டு போகலன்னா வீடே 2,000 நீ முதல்ல அவங்களை வந்து சமாளித்து அனுப்பிச்சு விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இதுக்கு மேலே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த யமுனான்ற பெண்மணி அங்கே நிற்கக்கூடிய அந்த பெண்மணி கிட்ட போய் சொல்கிறாங்கங்க, நீங்கள் சாப்பாடு வச்சுக்கிட்டே சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு அந்த பெண்மணியும் அந்த சிறுவனும் அந்த இடத்த தாண்டியே டக்குன்னு திரும்பி போகிறாங்கங்க. அப்படி அவங்க ஒரு 4 அடி தாங்க எடுத்து வச்சுருப்பாங்க, அடுத்த நிமிஷமே இவங்களுக்கு ஈரக்குழியே நடுங்கி போயிருக்குது. என்ன காரணம்னா அந்த பெண்மணி அந்த பையனும் இவங்களை தாண்டி போன அந்த 4 அடியிலேயே திடீர்னு டிசப்பியர் ஆயிருக்காங்க. இதை பார்த்த உடனே மிரண்டு போயிட்டாங்க இந்த யமுனான்ற பெண்மணி. உடனே இவங்களுடைய கணவர் சோமசுந்தரத்தை கூப்பிட்டுருக்காங்க. என்னங்க நம்ம கிட்ட பேசிட்டு இருந்த அந்த பொண்ணு அந்த பையனும் என்னைய தாண்டி ஒரு 4 அடி தான் எடுத்து வச்சாங்க, அதுக்குள்ளே எங்கே போனாங்கன்னே தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்த சோமசுந்தரமும் அந்த டயரை மாற்றக்கூடிய வேலையை விட்டு டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அவருக்குமே அந்த பெண்மணியும் அந்த பையனும் எங்கே போனாங்கன்னே தெரியல. இருந்தாலுமே தன்னுடைய மனைவி பயப்படுறா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கும்மிரிட்டா இருக்கக்கூடிய காரணத்தினால நமக்கு எதுவும் தெரியலமா, அவங்க இந்த ரோட்டில் தான் நடந்து போயிருப்பாங்க, நீ அதெல்லாம் விடு, என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு, வா காரில் ஏறி உட்காரு நம்ம கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதன் பிறகு பெரிய குழப்பத்தோடையே இந்த யமுனான்ற பெண்மணியும் இந்த சோமசுந்தரமும் காரில் ஏறி உட்காந்துட்டு வண்டியை வந்து மூவ் பண்ணுறாங்க. அப்படி மூவ் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் தாங்க கடந்து போயிருப்பாங்க, அதாவது ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் கடந்து போயிருப்பாங்க. அந்த சமயத்தில் மறுபடியும் இவங்களுக்கு பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வண்டிக்கு பின்னாடி டிக்கி இருக்கு இல்லையா, அந்த டிக்கி கிட்ட ஏதோ ஒன்று உருட்டுற மாதிரி தாங்க சத்தம் கேட்டுட்டு இருக்குது. சத்தம் கேட்ட உடனே இந்த யமுனான்ற பெண்மணி இவங்களுடைய கணவர் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்காரு இல்லையா, அவர் கூப்பிட்டு பின்னாடி ஏதோ உருட்டுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பின்னாடி தூக்குவாளி வச்சுருக்கோம் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் சட்டி முட்டிகள்லாம் வச்சுருக்கோம், அது உருளக்கூடிய சத்தம் தான், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க, ஆனால் பிரியாணி வந்து தூக்குவாளியில் வச்சுருக்கோம், அந்த பிரியாணி வந்து கீழே சிந்திருச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏற்கனவே அந்த பொண்ணும் அந்த பையனும் சாப்பாடு கிட்ட வந்தாங்க, அவங்களுக்கும் நம்ம கொடுக்கல, இது எல்லாத்தையுமே பாதுகாப்பாக கொண்டு போய் நம்மளுடைய வீட்டில் சேர்க்கணுன்றக்காண்டி தானே அவங்களுக்கே கொடுக்காம நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம், இது வந்து கீழே சிந்திருச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும், வண்டியை நிப்பாட்டுங்க, ஒழுங்காக மூடி இருக்கா அப்படின்ற மாதிரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா நீ சொல்கிறது சரிதான் அப்படின்ற மாதிரி வண்டியை சடனாக பிரேக்கை போட்டு இந்த யமுனான்ற பெண்மணி கீழே இறங்கியிருக்காங்க. இதை பார்த்துட்டு தான் எங்களுடைய கணவர் ஏற்கனவே அந்த பொண்ணு பயத்தில் இருக்கிறா, நம்மளும் கூட போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவருமே அந்த பின்னாடி இருக்கக்கூடிய கார் டிக்கி கிட்ட வராங்க. அப்படி கார் டிக்கி கிட்ட வந்து அந்த கார் டிக்கியை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே இந்த இருவருக்கும் வாழ்க்கையில் கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தட்டுப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சட்டி முட்டிகள் மற்றும் பிரியாணி வச்சுருக்கக்கூடிய தூப்பாளி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட 2 கருன்னு கரிய உருவங்க ஓரமான தோட்டத்தோட அந்த தூக்குவாளியில் இருக்கக்கூடிய சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க, விட்டு விளாசிட்டு இருக்குது. இதை பார்த்த உடனே ஆணு கத்திட்டு கொஞ்சம் தூரத்தில் தள்ளி வந்திருக்காங்க. இவங்க கத்தின சத்தத்தை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய கரிய உரம் டக்குன்னு காற்றுல கரையிற மாதிரி தாங்க கரைஞ்சு ஓடி இருக்குது. என்ன பார்த்துட்டு இருக்கோன்றது நமக்கே தெரியலையே, நம்மளுடைய கண்களை பார்க்கறது கனவா இல்லை நிஜமான்றது தெரியலையே, அந்த 2 கறி உருவம் யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டபடி பார்த்துட்டு இருக்காங்க. சரிம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம வா பக்கத்தில் போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த 2 தூக்குவாளிகளில் ஒரு தூக்குவாளி ஆல்ரெடி ஓப்பனாக இருக்குது, அதை போய் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது இருவருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன காரணம்னா, அந்த 2 தூக்குவாளியில் ஒரு தூக்குவாளி வந்து மொத்தமாக வலிச்சு நக்கின மாதிரி தாங்க இருந்திருக்குது, அதில் ஒன்றுமே கிடையாது, சாப்பாடை பூரா மொத்தமாக வந்து காலியாக இருக்குது. அந்த 2 உருவம் தான் சாப்பிட்ருக்கும் போல, அது வந்து ஆன்மாவாக இருக்கும் போல அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சோமசுந்தரத்துக்கு பொருத்திட்டி இருக்குது. ஆனாலுமே தன்னுடைய மனைவி கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் பயந்துருவா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இதை பற்றி நம்ம யோசிக்க வேணாம், அதான் ஒரு தூக்குவாளி இருக்குதுல்ல, நம்ம வண்டி எடுத்துகிட்டு சீக்கிரம் நம்மளுடைய கிராமத்துக்கு கிளம்புவோம், வண்டியில் ஏறி உட்காரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி சத்தம் போட்டுட்டு அந்த டிக்கி இழுத்து மூடி இருக்கிறாருங்க. அதே மாதிரி காரில் ஏறி உட்காந்துட்டு இவங்க வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இருவருக்குமே பயங்கர அதிர்ச்சி.
என்ன நடந்திருக்குன்னா இவங்க நிற்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து 100 மீட்டர் தள்ளி ஏற்கனவே அந்த பொண்ணும் ஒரு பையனும் உண்டாங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம், கொஞ்ச நேரத்தில் இவங்க எங்கே போனாங்கன்னு தெரில. இந்த இருவரும் நம்ம 1/2 கிலோமீட்டர் கடந்து வந்துட்டோம், அதுக்குள்ளே எப்படி அவ்வளோ வேகத்தில் இவங்க வந்து நம்மளை தாண்டி வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தாங்க பேருதிர்ச்சியில் உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அடுத்த செகண்டே இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த பெண்மணியும் அந்த சிறுவனும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய காரை வந்து பிரேக் போட்டிருக்காங்க. கார் கண்ணாடி எல்லாமே டோர்லாம் மூடி தான் இருந்திருக்குது. அதை சுற்றியும் அந்த பெண்மணியும் அந்த சிறுவனும் கண்ணாடியை தட்டிக்காங்க. கதவு திறங்க, எங்களுக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க கத்தியிருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த யமுனான்ற பெண்மணி பயத்தோட உச்சத்துக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அதே அவங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய சீட்லேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. தன்னுடைய மனைவியை நம்ம பார்க்கறதா இல்லை அங்கே நிற்கக்கூடிய அந்த உருவத்தை நம்ம பார்க்கறதா, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி மறுபடியும் காரை மூவ் பண்ண பார்த்துருக்காரு. ஆனால் எவ்வளோ மூவ் பண்ணியுமே அந்த கார் மூவ் பண்ணுற மாதிரி தெரியல. கொஞ்ச நேரத்திலேயே இவர் வந்து சுற்றி முற்றி தேடுறாருங்க. அந்த இடத்துல வந்து ஏதோ தீ பிடிச்சி எரியிற மாதிரி தெரிஞ்சிருக்குது. ஏதோ தீ பிடிச்சி எரியிற மாதிரி தெரியுது அப்படின்னு மாதிரி தாங்க காருக்குள்ளேருந்து எட்டி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது ஏற்கனவே ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு வீடு தீ பிடிச்சி எரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதாவது டிராஃபிக் ஜாம் ஆச்சே, அதே இடத்துல தாங்க நின்றுகிட்டு இருந்திருக்கிறாரு. இவருடைய கார் சாலை பகுதியில் நிற்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து அதே மாதிரி 300 மீட்டர் தொலைவில் ஏதோ ஒரு வீட்டுல தீப்பிடிச்சி எரிக்கிற மாதிரி தாங்க தெரிஞ்சுக்குது. அப்படி தீப்பிடிச்சி எரியறது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு வெளியே யாரோ ஒரு 2 பேர் வந்து தீப்பிடிச்சதோட ஓடி வர மாதிரி தெரியுதுங்க. இதை பார்த்த உடனே இவருக்குமே அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டாரு. நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருக்கான்னு தெரியலையே, நம்மளுடைய குலதெய்வம் கருப்பணசாமி தான் காப்பாற்றணும், கருப்பா நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தாங்க மனசில் நினச்சிக்கிட்டே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்டே இவருடைய வண்டியுமே ஸ்டார்ட் ஆயிருக்குது. அதுக்கு பிறகு இவருடைய காரை வந்து கஷ்டப்பட்டு மூவ் பண்ணிட்டு இவருடைய கிராமத்துக்கே திரும்பி கூட பார்க்காம சல்லுன்னு வந்திருக்கிறாருங்க. அப்படி காரை வந்து இவருடைய வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டினதுக்கு பிறகு இவங்களுடைய மனைவியோட முகத்தில் வாட்டுக்கையில் தண்ணி அடிச்சு எழுப்பி விட்டுக்கிறாரு. எந்திரிச்ச உடனே நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த யமுனான்ற பெண்மணி கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லடி, எல்லாத்தையும் தாண்டி வந்தாச்சு, நமக்கு நடந்த எந்த ஒரு விஷயத்தையுமே வீட்டில் சொல்லாத, சொன்னால் பயந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. அதன் பிறகு இந்த யமுனான்ற பெண்மணி பயம் இருந்தாலுமே வெளியே காட்டி கூடாது அப்படின்றக்காக அந்த காரை திறந்துட்டு வெளியே இறங்கி நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த இந்த சோமசுந்தரத்துடைய தம்பி அவங்களுடைய மனைவி இருவருமே இந்த கார்கிட்டே வந்திருக்காங்க. பின்னாடி டிக்கி கிட்ட ஒரு தூக்குவாளியில் மட்டும் சாப்பாடு இருக்குமா, ஏற்கனவே ஒரு சாப்பாடு வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க கேட்டாங்கன்றதுக்காக கொடுத்துட்டோம், அந்த ஒரு தூக்குவாளியை மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வாமா, நம்ம அதை ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சோமசுந்தரம் சொல்றாரு. உடனே அந்த பெண்மணி அந்த டிக்கியை திறந்து அந்த தூக்குவாளியை தூக்கியிருக்காங்க. தூக்குன உடனே அவங்களுக்கு பேருதிர்ச்சிங்க. ஆனால் அந்த விஷயத்தை வந்து பின்னாடி சொல்கிறேன், அதை யார்கிட்டே அவங்க வந்து காட்டிக்கவும் இல்லை. உடனே அந்த காரை வந்து ஒரு ஓரமாக பார்க் பண்ணிட்டு இவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அப்படி நுழைஞ்சதுக்கு பிறகு இந்த சோமசுந்தரம் என்ன பண்ணுறாருன்னா, இவங்களுடைய 2 பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து சம்மணங்கால் போட்டு உட்கார வச்சு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க ஆயத்தமாகறாங்க. இப்படி எல்லாருமே சம்மணங்கால் போட்டு சாப்பிட்றதுக்காக ரெடியாக இருந்திருக்காங்க. ஆனால் இந்த சோமசுந்தரத்தோடைய தம்பி மனைவி அவங்க மட்டும் தூக்குவாளி கையில் பிடிச்சபடி நின்றுக்கிட்டே இருந்திருக்காங்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்க, எல்லாருக்கும் தட்டில் எடுத்து வச்சாச்சுல, அந்த தூக்குவாளி ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பிரியாணியை ஷேர் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலுமே அந்த பெண்மணி இப்படி முறைச்சபடியே அந்த தூக்குவாளி கையில் வச்சபடியே நின்றுக்கிட்டே இருந்திருக்காங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஏன் இப்படி நின்றுட்டு இருக்க குத்துக்கலாட்டம், முதல்ல அதில் இருக்கக்கூடிய பிரியாணியை ஷேர் பண்ணி வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த நிமிஷமே இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய தூக்குவாளியை டம்முன்னு தூக்கி தரையிலே போடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்தா சோமசுந்தரத்தோடைய தம்பிக்கு கோவத்தோட உச்சத்துக்கே போயிட்டாருங்க. உனக்கு எதுவும் பைத்தியம் முடிச்சா, அந்த பிரியாணியை கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க, அதை போய் கீழே போடுறேடி அப்படின்ற மாதிரி தாங்க கண்ணத்தை சேர்த்து பலார நினைச்சிருக்காரு. யோ, எப்போ பார்த்தாலும் இணைவே அடிச்சிருக்காத, உங்க அண்ணனும் உங்க அண்ணியும் உன்னை நல்லா ஏமாத்துறாங்க, அந்த தூக்குவாளியில் ஒண்ணுமே இல்லை, வேணா நீயே திறந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மிரண்டு போயிட்டாங்க அனைவருமே. என்ன சொல்ற, ஒரு தூக்குவாளியில் பிரியாணி முழுக்கரிச்சுல, நாங்கள் தூக்கி பார்த்துட்டு தானே கொண்டு வந்தோம், அது எப்படி எல்லாமே இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த தூக்குவாளி திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தா அனைவருமே ஆடி போயிட்டாங்க. இப்போ தெரியுதா, உன்னுடைய அண்ணனும் உன்னுடைய அண்ணியும் வர வழியிலே பசிக்குதுன்னு சாப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய குழந்தைகளை கூட அவங்க வந்து யோசிக்கவே கிடையாது. எப்போ பார்த்தாலுமே இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காலையில் பால் வச்சா கூட அந்த வந்து டீ போட்டு அவங்களே வந்து குடிச்சிடறாங்க, எனக்கு டீ கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியாங்க. பழசெல்லாம் யாவப்படுத்தி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சோமசுந்தரத்துடைய தம்பி மனைவி. நீ ரொம்ப கோவப்படாதமா, என்ன நினச்சுன்றதை நாங்களே சொல்கிறோம், இது எல்லாத்துக்குமே காரணம் நாங்கள் கிடையாது, ஏதோ ஒரு அமானுஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன உள்ளறீங்க, என்னதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதன் பிறகு தாங்க அந்த கார் பஞ்சர் ஆனது, அதுக்கடையில் அமானுஷமான அந்த 2 உருவம் வந்தது, எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த சோமசுந்தரத்தோடைய தம்பி மனைவி மறுபடியும் கோபத்தில் தாங்க பேசுகிறாங்க. நீங்கள் இதை பேசுகிறத கேட்டாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து வெளியே யார்ட்டையா சொல்லி பாருங்க, காரி துப்புவாங்க. ஏன்னா இது எதுவுமே வந்து உண்மை மாதிரி தெரியல, கற்பனை மாதிரி தெரியுது. சாப்பாடை வர வழியிலே சாப்பிட்டுட்டு 2 பேரும் என்ன கதை ஓட்டிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா, நாங்கள் சொல்கிறது நீ நம்புமா, சாப்பாடை வந்து அந்த 2 உருவம் தான் சாப்பிட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலுமே இந்த பெண்மணி நம்பாம
இனிமேல் நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய ரூம்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் சாப்பாடே செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னக்காக சாப்பாடே செய்யலை இல்லையா, அதனால இந்த யமுனான்ற பெண்மணி சிம்பிளான முறையில் சாப்பாடு செஞ்சு இரவு தோராயமாக ஒரு 11-30 மணிக்கு தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர் சாப்பிடவே ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த சோமசுந்தரத்துடைய தம்பி மனைவி அவங்களுடைய ரூம்குள்ளே கதவை மூடிட்டு உள்ளே போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 2 மணி இருந்திருக்கும். இந்த வீட்டில் வந்து அமானுஷ்யமான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றத உறுதிப்படுத்துற மாதிரி தாங்க ஒரு நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த சோமசுந்தரத்துடைய தம்பி மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க தூக்கத்துலேருந்து டக்குன்னு முடிச்சிருக்காங்க. அவங்க முடிச்சதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக பிணம் எறிகிற வாடை தாங்க வந்திருக்குது. என்னடா இது மோசமான ஒரு துர்நாற்றம் அடிக்குது அப்படின்ற மாதிரி தாங்க எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. உடனே உங்களுடைய கணவரை எழுப்பி ஏதோ ஒரு வித்தியாசமான கெட்ட வாடை அடிக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்திரிச்சு உட்காந்ததும் அவருக்குமே அதே வாடை அடிச்சிருக்குது. ஆமாடி ஏதோ ஒரு மோசமான வாடை அடிக்குது, இது எங்கேருந்து அடிக்குதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இந்த இருவரும் அவங்களுடைய ரூம் விட்டு வெளியே ஹாலுக்கு வராங்க. அப்படி ஹாலுக்கு வந்து பார்க்குறாங்க, அந்த வாடை அங்கேருந்து வர மாதிரி தெரியல. உடனே இவங்களுடைய அந்த சோமசுந்தரம் இருக்கார் இல்லையா, அவருடைய ரூமுக்கே போய் பார்க்குறாங்க. அப்படி கதவை திறந்து அடுத்த நிமிஷமே குப்புன்னு அடிச்சிருக்குதுங்க ஒரு மோசமான துர்நாற்றம். உன்னுடைய அண்ணனுடைய ரூம்ல இருந்தா வருது, உள்ளே போய் அவனை எழுப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேருமே அவங்களுடைய ரூமை திறந்து உள்ளே போய் பார்க்குறாங்க, கெட்ட வாடை அடிச்சிருக்குது. அடுத்த நிமிஷமே அவங்களை இருவருமே எழுப்பியிருக்காங்க. அவங்களுக்குமே அதே மாதிரி மோசமான துர்நாற்றம் அடிச்சிருக்குது. என்னத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னு தெரியலையே, காரில் வரப்ப என்னத்தையும் மிதிச்சு வந்துட்டீங்களான்னு தெரில, உங்களுடைய காலை கழுவுனீங்களான்னு தெரில, பயங்கரமான கெட்ட வாடை அடிக்குது, அது உங்களுடைய ரூம்ல இருந்தால் வடிக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பெண்மணி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்லைம்மா அந்த மாதிரி எந்த ஒரு செயலுமே நாங்கள் பண்ணலை, அந்த பிரியாணி சட்டி கூட கழுவி வச்சாச்சு, உள்ளுக்குள்ள ஆல்ரெடி கொண்டு வந்தாங்க இல்லையா, அதெல்லாம் ஆல்ரெடி அங்கேயே கழுவி தாங்க கொண்டு வந்திருக்காங்க, அப்புறம் எப்படி இங்கே கெட்ட வாடை அடிக்குது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. சரிம்மா நீ வந்து உன்னுடைய ரூம்லேயே போய் தூங்கு, எதுவாக இருந்தாலும் காலையிலேயே பேசிக்குவோம் அப்படின்ற மாதிரி இந்த சோமசுந்தரம் சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காருங்க. என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்ற மாதிரி இந்த சோமசுந்தரத்தோடைய தம்பி மனைவி அவங்களுடைய ரூம்குள்ளே கிளம்பி போயிட்டாங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தான் கடந்திருக்கும். மறுபடியும் இவங்களுடைய குடும்பத்தினருக்கு பேரதிர்ச்சி உண்டாக்குற மாதிரி தாங்க நிகழ்வு நடந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோமசுந்தரத்தோடைய தம்பி மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரூம்ல மட்டும் விகாரமான யாரோ ஒரு பெண்மணி ஓன்னு அழுகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்டுக்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த சோமசுந்தரத்தோடைய தம்பி மனைவி டக்குன்னு எந்திரிச்சு உட்காராங்க. இவங்களுடைய கணவர் எழுப்பலான்னு பார்க்குறாங்க, மறுபடியும் எழுப்பினா சண்டைக்கு வருவார் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு எந்திரிச்சபடி வெளியே வராங்க. இந்த சத்தம் வேற எங்கேருந்து வரல, இவருடைய அண்ணனுடைய ரூம்ல இருந்தா வருது அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய அண்ணனுடைய ரூம் வந்து டக்குன்னு திறந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது வாழ்க்கையிலேயே கற்பனை பண்ண முடியாத காட்சி இந்த பெண்மணிக்குமே தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சோமசுந்தரம் யமுனா வந்து படுத்திருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரூம்ல வந்து அவங்க வந்து தரையில தாங்க படுத்திருக்காங்க. ஒரு கட்டில் இருந்திருக்குங்க, அந்த கட்டில தான் இவங்களுடைய பசங்க 2 பேருமே படுத்து கிடந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த இருவரும் பாய் விரிச்சு படுத்துக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே 2 கருகருன்னு இருக்கக்கூடிய கரிய உருவம் தத்ரூபமாக நின்றுட்டு இருக்குங்க. இதை பார்த்த உடனே அதிர்ச்சியில் ஆணு கத்திட்டு அப்படியே வந்து கீழே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. உடனே இந்த சத்தத்தை கேட்டுட்டு இந்த சோமசுந்தரம் அவங்களுடைய மனைவி யமுனா டக்குன்னு எந்திரிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் சோமசுந்தரத்தோடைய தம்பியுமே அவருடைய ரூம் விட்டு எந்திரிச்சு வந்திருக்கிறாரு. என்னாச்சு ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு, யாரோ ஒரு பொண்ணு கத்துற மாதிரி அப்படின்ற மாதிரி தாங்க அவர் வந்து ரூம்குள்ள எட்டி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அவருக்கு தூக்கி வாரி போட்டுக்குது. தன்னுடைய மனைவி தான் இங்கே மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறா அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க. அதன் பிறகு முகத்தில் தண்ணி அடிச்சு எழுப்பி விட்டுருக்காங்க. என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்ட பிறகு அந்த பெண்மணி ஓன் அழுதபடி ஒரு விஷயத்த சொல்லுது. நீங்கள் எவ்வளவோ சொன்னீங்க, ஆனால் அதை நம்பவே கிடையாது. ஆனால் நீங்கள் படுத்து தூங்கிட்டு இருக்க போது எனக்கு வந்து ஒரு வித்தியாசமான சத்தம் கிடைச்சு, யாரோ ஒரு பெண்மணி ஓன் அழுகிற மாதிரி சத்தம் கிடைச்சு, அந்த சத்தம் எங்கேருந்து கேட்குதுன்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய ரூம்லேருந்து தான் கிடைச்சு. சரின்னு அதை வந்து கிளியர் பண்ணிக்கிறோமே அப்படின்ற மாதிரி கதவை திறந்து பார்த்தேன். பார்த்தா 2 கருகருன்னு கரிய உருவம் உங்களுடைய பக்கத்திலேயே வந்து நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இதை பார்த்துட்டு தான் நான் பயந்தபடி கத்தி அப்படி மயக்கம் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க. நான் தான் சொன்னோம்ல, நீ தான் நம்பவே கிடையாது, சரி விடுமா கவலைப்படாதீங்க, காலையிலேயே நம்ம கோயிலுக்கு போயிடுவோம், நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தினர் விடிய இரவு நேரத்தில் தூங்கவே இல்லை. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய கருப்பணசாமி கோயிலுக்கு தாங்க போகிறாங்க. அந்த கருப்பணசாமி கோயிலை பொறுத்த வரைக்கும் பிரசித்தி பெற்ற சங்கிலி கருப்பன் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. அதுதாங்க இவங்களுடைய குலதெய்வமே. அதனால மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே அந்த கருப்பணசாமி கோயிலுக்கே போயிருக்காங்க. அப்படி போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரிக்கிட்ட நடந்த விஷயத்தை பூரம் இந்த சோமசுந்தரமும் இவங்களுடைய மனைவி யமுனாவும் சொல்கிறாங்க. சொன்ன பிறகு அந்த கோயில் பூசாரியோட உடம்புல கருப்பனே வந்து இறங்கியிருக்காருங்க. அடுத்த நிமிஷமே அருள்வாக்கு சொல்கிற மாதிரி தாங்க பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. உன்னுடைய வீட்டுக்கு வந்து தேடி ஒரு பொண்ணோட ஆவியும் ஒரு சிறுவனுடைய ஆவியும் வந்திருக்குது, அது சரிதானே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமா சாமி, அவங்க யார் என்னன்றது தெரியல, எதுக்கு என்னை பின்தொடர்ந்து வந்தாங்கன்றது தெரியல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவங்க பசிக்குன்னு கேட்கும் பொழுது அந்த ஆத்மாவோட பசியை புரிஞ்சுக்காம நீ சாப்பாடை எடுத்துகிட்டு வந்த இல்லையா, அதனால தான் கோவப்பட்டுட்டு உனக்கு ஏதாவது பண்ணணும், உன்னுடைய மனைவி ஏதாவது பண்ணணும் அப்படின்றக்காக உன்னை தேடி வந்திருக்குது. அந்த ஆன்மா யார் என்னன்றது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதுக்கு முன்னாடி யார் என்னன்றதே எனக்கு தெரியாது சாமி, அந்த பெண்மணியோட உருவம் நான் தத்ரூபமாக பார்த்தேன், ஆனால் அது யார் என்னன்றதே இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல
அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. அதன் பிறகுதாங்க இந்த கருப்பணசாமி அருள் இறங்கக்கூடிய அந்த பூசாரி வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த ஆன்மா வேற யாரும் கிடையாது, ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி நீ அந்த சாலை பகுதியில் தானே போயிட்டு இருந்த, அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது எதிர்ப்புறத்தில் ஒரு வீட்டில் வந்து தீ பிடிச்சி 2 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி உனக்கு சேர்த்து தேடி வந்து இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய 2 ஆன்மாக்கள் தான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த கருப்பணசாமி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ அந்த ஆன்மாக்கு பசிக்குதுன்னு கேட்கும் பொழுது தாகத்தையும் பசியும் நீ தீர்த்திருந்த அப்படின்னா உன்னை தொந்தரவே பண்ணியிருக்காது. ஆனால் நீ அது எதுவுமே கொடுக்காம நீ தாண்டி வந்ததுனால தான் அந்த சாப்பாடை மட்டும் தீர்த்தது மட்டும் இல்லாமல் உங்களோட குடும்பத்தையே டார்கெட் பண்ணியிருக்குது, உங்களை விடாமல் துரத்திட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. உன்னுடைய தொழிலே கேட்டரிங் சர்வீஸ் செய்கிறதானே, அது மூலியமா எத்தனை பேத்துக்கு நீ சாப்பாடு போட்டிருப்ப, ஆனால் அதுக்கான கூலி நீ வாங்கித்தானே அந்த வேலையை நீ செஞ்சிருக்க. என்னைக்காவது ஒரு நாள் உன்னுடைய கேட்டரிங் மூலியமாக இல்லாத நபர்களுக்கு நீ சாப்பாடு போட்டிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே அந்த சோமசுந்தரம் உட்பட அவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே தலை குனிஞ்சபடி இருக்காங்க. நீ எனக்காக என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்ட, எனக்காக நீ எதுவுமே செய்ய வேணாம், உன்னோட குடும்பத்தினர் மொத்தமாக சேர்ந்து ஒரு சாப்பாடு மொத்தமாக செஞ்சு அதை இல்லாத ஒரு நபர்களுக்கு நீ அன்னதானமாக போடு, அதுவே எனக்கு போதும், அதுவே மனசார நிறைவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. நீ புண்ணியம் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு வேலையை தான் நீ பார்த்துருக்க, அந்த வேலையாலேயே உன்னுடைய புண்ணியத்தை தேடிக்கோ, அதே மாதிரி அந்த ஆன்மாக்கள் உன்னை பின்தொடராமல் இருக்கிறது அது என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி தாங்க சத்திய வாக்கு கொடுத்துருக்கிறாருங்க. நீங்க சொன்னபடி அப்படியே செஞ்சனே சாமி அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே உங்களுடைய கிராமத்துக்கே திரும்ப வந்திருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திலேயே ஒரு ஏற்கனவே போனார் இல்லையா ஆதரவற்றோர் இல்லத்துக்கு, அங்கே ஒரு நேரம் சாப்பாடு நாங்கள் போடுறோம் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுக்கு சொல்லிட்டு அதே மாதிரி சாப்பாடு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே இந்த சோமசுந்தரத்தோடைய குடும்பத்தினரை அனைவருமே வாழையடி வாழையாக நீங்கள் வாழணும் அப்படின்ற மாதிரி தாங்க மனதார வாழ்த்திருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு தாங்க இந்த சோமசுந்தரம் அவங்களோட குடும்பத்தினர் வருடத்துக்கு ஒரு முறை நம்மளால் முடிஞ்சது செய்யணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து எங்கெங்கோ இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு போய் இவங்க சாப்பாடு கொடுத்துருக்காங்க இலவசமாக. அதே மாதிரியே அந்த ஆன்மா யார் என்ன அப்படின்றத உறுதிப்படுத்திக்கணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கியூரியாசிட்டி தாங்க முடியாமல் அந்த வீடு எரிஞ்சு போய் இறந்து போனாங்க இல்லையா, அவங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட போய் விசாரிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு பெண்மணியும் அவங்களோட குடும்பத்தினர் தீப்பிடிச்சு எரிஞ்சு போனாங்க இல்லையா, அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, அவங்க எதுக்காக இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கிட்டே இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படி என்ன சொல்லிக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் எரிஞ்சு போன அந்த பெண்மணியோட பேர் சாந்தி தாங்க. அந்த சாந்தின்ற பெண்மணியும் அவங்களுடைய கணவர் 4 வயசுல பையன், இந்த 3 பேரும் இவங்களுடைய குடும்பத்தினரோட நல்லபடியாக நிம்மதியாக தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் காலங்கள் ஓட ஓட இவங்களுடைய கணவர் என்ன பண்ணிக்கிறார் பார்த்தீங்கன்னா, கடன்களை சுற்றி நிறைய இடத்துல வாங்கிக்கிறாருங்க. அப்படி அந்த காசை பூரா வாங்கி இவருடைய குடும்பத்தினருக்கு செலவழிச்சாரான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருந்திருக்குது, அந்த பொண்ணுக்காக தாங்க அவ்வளோ காசை பூரா வாங்கி செலவழிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. இதனால நாளடைவில் கடன் இவங்களுடைய குடும்பத்தினரை ரொம்ப நெருக்கடி கொடுத்துட்டே இருந்திருக்குது. ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த சாந்தின்ற பெண்மணியோட கணவர் என்ன முடிவெடுத்திருக்காருன்னா, இவர் ஏற்கனவே ஒரு அஃபேரில் இருக்கார் இல்லையா, அந்த பொண்ணு கூட யார்கிட்டையும் சொல்லாமல் ஓடி போயிருக்கிறாரு. அப்படி அவர் ஓடி போனதுக்கு பிறகு இந்த பெண்மணிக்கு தெரிஞ்ச பிறகு பேரு அதிர்ச்சியில் உடஞ்சு போயிருக்காங்க. அதே மாதிரியே கடன் கொடுத்த அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே இந்த சாந்தின்ற பெண்மணியை போட்டு ஈமாடி முடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு இவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் தாங்க 3 நாளாக இவங்களும் இவங்களுடைய பையனும் பசியால் வாடிட்டே இருந்திருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கிறது யாருக்குமே பிரச்சனை கிடையாது, நம்ம செத்து போகிறதே மேலே அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து இவங்க மேலேயும் இவங்களுடைய பையன் மேலேயும் கெரசின் ஊற்றி தீ பிடிச்சி எரிஞ்சிருக்காங்க. அந்த சமயத்திலே அவங்களுடைய வீட்டை உள்டாப்பா போட்டிருக்காங்க அப்படின்றனால யாராலையும் காப்பாற்ற முடியல. கொஞ்ச நேரத்தில் கதை உடைச்சிட்டு பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய இந்த இருவரும் தீ பிடிச்சபடி இப்படி வீட்டை விட்டு வெளியே ஓடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் காப்பாற்றலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்பொழுது அந்த இருவருமே அதே இடத்துலையே அப்படியே எரிஞ்சு பஸ்பமாயிருக்காங்க, எரிஞ்சபடி இறந்து போயிருக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப பாவம்பா, யார்கிட்டே அதிகமாகவே பேசவே மாட்டா, என்ன ஒரு உதவி கேட்டாலும் செய்யக்கூடிய அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணோடைய புருஷன் ஓடி போன பிறகு தான் அந்த பொண்ணோட வாழ்க்கையை தலையிலாக மாறிடுச்சு. அதனால தீ குளிச்சு அவளும் அவளுடைய பையனும் இறந்து போயிட்டாங்க. இது இப்போ வரைக்கும் எங்களால் மறக்க முடியல. ஆனால் அந்த ஆண்மக்கள் உங்களை பயமுறுத்துச்சு அப்படின்றத நீங்கள் சொன்னதுக்கு பிறகு தான் தெரியுது. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நாங்கள் பக்கத்தில் இருக்கிறோம், இது வரைக்கும் எங்களுக்கு அவளால் எந்த ஒரு தொந்தரவுமே வந்ததில்லை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இந்த நிகழ்வை கேட்ட உடனே இந்த சோமசுந்தரத்தோட கண்கள் அவரையே அறியாமல் கண்ணீர் வந்திருக்குதுங்க. அதன் பிறகு தாங்க இவருடைய வீட்டுக்கே வந்திருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட 2010 காலகட்டத்தில் என்னுடைய குடும்பத்தினருக்கு நடந்தது பிரதர், இந்த சம்பவத்தை உங்களுக்கு மின்னஞ்சலாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே இவங்களுடைய குடும்பத்தினர் வருடத்துக்கு ஒரு முறை ஏகப்பட்ட உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நல்லா தாங்க இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய அரவிந்தனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.